உணவே மருந்துன்னு சும்மாவா சொன்னாங்க? புற்றுநோய் எல்லாம் இந்த உணவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. உடலில் உள்ள உயிரணுக்கள் கட்டுப்பாடின்றி மிக அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் போதுதான் புற்றுநோய் உருவாகிறது. இது சாதாரண செல்கள் போல இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் விரைவாக பெருகும் தன்மையால் அந்த உயிரணுக்கள் ஒரு கட்டியாக உருவாக வாய்ப்புள்ளது. இது வெறும் ஒரு இடத்தில் நிற்காமல் ரத்தம், நரம்புகள், பிற உறுப்பு திசுக்கள் வழியாக உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். புற்றுநோயின் ஆரம்ப கட்டங்களில் பெரும்பாலானோர் கவனிக்காமல் இருப்பதாலேயே இந்த நோய் ஆபத்தான நிலையை அடைகிறது. காரணம் இன்றி எடை குறைவது, நீண்ட நாட்கள் சரியாக குணமாகாத காய்ச்சல், எப்போதும் சோர்வாக இருத்தல், தோலின் வண்ண மாறுதல் அல்லது புள்ளிகள் ஏற்படுதல், உடலில் வலி ஏற்படும் கட்டிகள், சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதில் திடீர் மாற்றங்கள், நீண்ட நாட்கள் இருமல் மற்றும் குரல் கரகரப்பாக இருத்தல் போன்றவை புற்றுநோயின் முக்கியமான முன்னோட்ட அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. புகையிலை, மது, ஆரோக்கியமற்ற உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை, சில வகை வைரஸ் தொற்றுகள் போன்றவை புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகளில் முக்கியமானவை. புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு அதன் வீரியம் மற்றும் பரவலுக்கு ஏற்ப மருத்துவர்கள் சிகிச்சை முறைகளை வழங்குகிறார்கள். ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை கிடையாது. நோயின் தன்மை மற்றும் நிலைமையை பொறுத்து மருத்துவ முறைகள் மாறுபடும். அதற்கான மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளுடன் வீட்டில் நாம் உணவில் சில மாற்றங்களை செய்து புற்றுநோயை தடுக்க முயற்சிக்கலாம். முதலில் மஞ்சள் மிகவும் முக்கியமானது. மஞ்சளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நோய்களின் தாக்கத்தில் இருந்து காக்கும். தினசரி உணவில் மஞ்சளை தவறாமல் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இரவில் ஒருவேளை வெந்நீரில் அல்லது பாலில் மஞ்சள் தூள் சேர்த்து குடிப்பது நல்லது. அடுத்து கருஞ்சீரகம். இது மனித உடலுக்கு சக்தி தரும் மூலிகையாகவே கருதப்படுகிறது. இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதால் சிறிய அளவு தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். அதன் பின் வரும் முள் சீதாப்பழம். இது பொதுவாக எல்லோருக்கும் தேவையில்லை. ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி ஒரு பழம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதனால் புற்றுநோயின் தாக்கம் குறையலாம். புற்றுநோய் வராமல் தடுக்க விரும்புபவர்கள் வாரம் ஒரு முறையாவது இதனை பழக்கமாக்குவது நல்லது. மேலும் வெண்பூசணிக்காய் மிகச்சிறந்த ஆரோக்கிய உணவாகும். இதில் உள்ள ஆரோக்கிய பொருட்கள் உடலை நச்சு சார்ந்த பொருட்களிலிருந்து சுத்திகரிக்க உதவும். வெண்பூசணிக்காயை தோல் மற்றும் விதையுடன் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சளி போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என்று யாரேனும் நினைத்தால் அதில் மிளகுத்தூள் அல்லது வெற்றிலை சேர்த்துக் கொள்ளலாம். இவையெல்லாம் புற்றுநோய் வராமல் தடுக்க இயற்கையான வழிகள் என்பதால் ஆரோக்கிய வாழ்க்கை முறையில் இதை பயன்படுத்தி நம் உடலை பாதுகாப்பது நல்லது. இது ஒரு முறையாக பழக்கப்பட்டால் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்க்கையை நம்மால் உருவாக்க முடியும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.